ஹாய் கைஸ், இந்த செக்ஷனில் நம்ம ஃபிக்மாவோட பேஜஸ், லேயர்ஸ், அப்புறம் ஃப்ரேம்ஸ் பற்றி பார்ப்போம். அதோட ஃபியூச்சர்ஸ் பற்றியும் நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபிக்மாக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ஃபிக்மாவில் டிராப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் நியூ டிசைன் ஃபைல்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் அதை நேம் பண்ணிக்கிறேன். பேஜஸ், லேயர்ஸ், அப்புறம் ஃப்ரேம்ஸ் சொல்லி என்னோடய இன்டர்ஃபேஸை நான் நேம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேஜஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பேஜஸ்ன்றது கிட்டத்தட்ட நம்ம கூகுள் ஷீட் மாதிரி தான். கூகுள் ஷீட்டில் நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை வச்சு எப்படி நம்ம நிறைய விஷயம் க்ரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இந்த பேஜஸும். ஃபிக்மாவில் பேஜஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேஜஸில் நீங்கள் நிறைய விஷயத்த எலிவேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு எலிப்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதை என்னோட பேஜ் 1 செட்டப்பில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் நான் பேஜ் 2ன்ற ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் என்னோடய பேஜ் 2க்கான செட்டப்ஸை நான் வந்து எலிவேட் பண்ணிக்கலாம். பேஜ் 1 அண்ட் பேஜ் 2 அப்படின்னு. ஸோ பேஜ் 1ல் இருக்கிறது பேஜ் 2ல் ரெப்ரசென்ட் ஆகுது. அதுவே பேஜ் 2ல் இருக்கிறது பேஜ் 1ல் ரெப்ரசென்ட் ஆகுது. ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். தென் இந்த பேஜை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இந்த பேஜ் 1ன்ற ஆப்ஷன்கிட்ட போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பேஜை நான் ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்கு நான் ஸ்டார்டர் பேஜ்ன்ற நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் ரீநேம் பண்ணிட்டேன். சப்போஸ் இப்போ இதை நான் டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னாலும் கூட, ஸோ அதுக்கிட்ட போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்டார்டர் பேஜ் 2ன்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதுதான் என்னோட டூப்ளிகேட் ஃபைல். இப்போ இந்த பேஜை நான் வந்து யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னா காப்பி லிங்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி இந்த பேஜோட வியூவை நான் யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் அ லிங்காக. இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ன்ற ஒரு ஃபைலை தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேஜஸ் 1, பேஜஸ் 2ன்றது டிராஃப்ட்ன்ற ஃபைல் ஆப்ஷன் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மெனு பண்ணவை கிளிக் பண்ணி தீம் ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதில் நியூ டிசைன் ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் ஒர்க் பண்ணலாம். பட் அதில் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, 3 பேஜஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் பெய்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அன்லிமிட்டட் பேஜஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லைனா 3 பேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து டிராஃப்ட் ஃபைலில் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் டிராஃப்ட் ஃபைலில் வந்து க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா பேஜஸ்ஸு எனக்கு அன்லிமிட்டட் பேஜஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ பேஜஸ்னாலும் என்னோடய டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அஸ் அ டிராஃப்டாக. ஸோ பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, ஸோ அன்லிமிட்டடாக வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கோ. பேஜஸ் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லேயர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ லேயர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து இந்த எலிப்ஸ்க்கும் இந்த ரெக்டாங்கிளுக்கும் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய எலிப்ஸ்க்கு வந்து நான் வந்து ரெட் கலர் வச்சுக்கிறேன். ஸோ ரெட் கலர் வந்து ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஆனால் என்னோடய ரெக்டாங்கிளுக்கு வந்து நான் வந்து ப்ளூ வச்சுக்கிறேன். ஒரு ப்ளூ வச்சுக்கிறேன். இப்போது இதில் வந்து 2 ஆர்டர்ஸ் இருக்குது, எலிப்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள் சொல்லிட்டு. இப்போ நான் என்னோடய எலிப்ஸை இந்த ரெக்டாங்கிள் மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய எலிப்ஸ் வந்து மேலே இருக்குது அண்ட் ரெக்டாங்கிள் வந்து கீழே இருக்குது. இதுவே நான் என்னோடய எலிப்ஸை தூக்கி நான் கீழே போட்டேன் அப்படின்னா என்னோடய ரெக்டாங்கிள் வந்து மேலே இருக்கும் அண்ட் அதுவே எலிப்ஸ் வந்து கீழே இருக்கும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டே பாருங்கள். ரெக்டாங்கிள் தூக்கி நான் மேலே போட்டேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை வச்சேன் அப்படின்னா, ஸோ என்னோட ரெக்டாங்கிள் வந்து மேலே இருக்குது அண்ட் எலிப்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ ஃபிக்மாவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து முக்கியம். ஸோ ஆர்டர்ஸ் வச்சு தான் வந்து நம்மளோட லேயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். எந்த ஆர்டர் வந்து நீங்கள் வைக்கிறீங்களோ ஸோ அதுதான் வந்து மேலே இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அது கீழே அப்படியே இருக்கும். ஃபிக்மாவை பொறுத்த வரைக்கும் லேயர்ஸ்ன்றது, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் எது வைக்கிறீங்களோ அதுதான் நெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எது வைக்கிறீங்களோ அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நான் அதில் ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு வச்சேன்னா ரெக்டாங்கிள் இருக்கும் அண்ட் சர்க்கிள் ஃபஸ்ட்டு வச்சா சர்க்கிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டி லேயர்ஸும் வந்து உங்களோட ஃபிக்மாவில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் டிசைன்ஸ்க்கு ஏற்றபடி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர்ஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம ஃபிக்மாவில் ஃப்ரேம்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரேம்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபிக்மாவில் பார்த்தது தான். ஸோ ஃப்ரேம்ஸ்ன்றது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஃபிக்மாவோட ஃபவுண்டேஷன். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ரீஜியனல் டூல்ஸில் ஃப்ரேம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃப்ரேம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரேம் இதாகும். ஸோ அதோட ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எஃப்னு கிளிக் பண்ணாலும் எனக்கு ஃப்ரேம் வந்து இதாகும். ஸோ இப்போ நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகும். எனக்கு எவ்வளோ சைஸ்னாலும் நான் ட்ராக் பண்ணி ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம்குள்ளே தான் நீங்கள் வந்து எல்லா டிசைன்ஸ் வந்து பர்ட் பண்ணுவீங்க.
லைக் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் ஃபுல்லாமே இந்த ஃப்ரேம்குள்ளே தான் க்ரியேட் பண்ணுவீங்க. லைக் ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆப் டிசைனாலும் சரி, இன்சைட் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து எல்லா டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதனால தான் ஃப்ரேம்ஸை நம்ம ஃபிக்மாவோட ஃபவுண்டேஷன் சொல்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேம்ஸ்குள்ளே ஒரு டிசைன் வந்து செட் பண்ண போகிறேன். என்னன்னா இந்த எலிப்ஸை தூக்கி இந்த ஃப்ரேம்குள்ளே நான் இப்போ ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணிடுவோமா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த எலிப்ஸை அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே நான் அதுக்குள்ளே அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறேன் இந்த ஃப்ரேம்குள்ளே. ஸோ ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃப்ரேம்குள்ளே வந்து என்னோடய எலிப்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் இந்த லேயர்ஸ் போர்டில் பார்க்கலாம். லைக் ஃப்ரேம் 1க்குள்ளே எலிப்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ரெக்டாங்கிளையும் தூக்கி ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃப்ரேம் 1க்குள்ளே ரெக்டாங்கிள் எலிப்ஸ் ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா டிசைன்ஸையும் வந்து நீங்கள் ஃப்ரேம்குள்ளே தான் வந்து டிசைன் பண்ணணும். லைக் நீங்கள் ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அப்படியே சொன்னது தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைன்ஸை வந்து ஃப்ரேம்குள்ளே தான் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைக் 1PNG ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ PNG ஃபார்மேட்டில் வந்து எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அதோட ப்ரிவியூ பார்த்துருவோமா? ஸோ ப்ரிவியூ பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு என்னோடய ஃபார்மேட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் அஸ் அன் PNG ஃபார்மேட்டாக. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ரேமுக்கு வெளியே ஷிஃப்ட் பண்ணால் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறேன். இப்போ நான் ரெக்டாங்கிள் தூக்கி ஃப்ரேமுக்கு வெளியே ஷிஃப்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து எந்த சேஞ்சுமே நடக்காது. இப்போ ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போமா? லைக் இப்போ ரெக்டாங்கிள் தூக்கி நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரேம் 1க்கு வெளியே வந்து நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணினா பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். அதுவே நான் ப்ரிவியூவில் போய் பார்த்தேன்னா எனக்கு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் ப்ரிவியூ கிளிக் பண்ணி பார்ப்போமா? ஸோ ப்ரிவியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லைக் ப்ரிவியூ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எலிப்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் வந்து இருக்காது. ஸோ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள் வந்து ஃப்ரேமுக்கு வெளியே வந்து போயிடுச்சு. லைக் ஃப்ரேமுக்கு அவுட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே ஃப்ரேமுக்கு இன்சைடில் ப்ளேஸ் பண்ணால் தான் அந்த ப்ரிவியூவில் வந்து காமிக்கும். இதுவே ஃப்ரேமுக்கு வெளியே காமிச்சிங்கன்னா காமிக்காது. இப்போ இதுவே அந்த ரெக்டாங்கிளை மறுபடியும் நான் ஃப்ரேமுக்குள்ளே நான் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மறுபடியும் இந்த ரெக்டாங்கிள் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃப்ரேம் 1க்குள்ளே மறுபடியும் ரெக்டாங்கிளை ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா ப்ரிவியூவில் ஸோ ரெக்டாங்கிள் வந்து அதே பொசிஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரேம்ஸ். ஸோ ஃப்ரேம்ஸ் பற்றி இவ்வளோ தான். ஸோ எது நீங்கள் ஃப்ரேம்ஸ்குள்ளே ஷிஃப்ட் பண்ணுறீங்களோ ஸோ அது வந்து ஃப்ரேம்ஸ்குள்ளே இருக்கும். எது அவுட் சைட் த ஃப்ரேம்ஸ் இருக்கோ அது வந்து ப்ரிவியூவில் வந்து காமிக்காது. உங்கள் டிசைன்ஸ்க்கு நீங்கள் எத்தனை ஃப்ரேம்ஸ்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஒரு ஆப் டிசைன் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஸோ ஒரு பேஜில் நீங்கள் எத்தனை ஃப்ரேம்ஸ்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு பேஜுக்கு வந்து ஒரு 7 ஃப்ரேம்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, ஸோ 7 ஃப்ரேம்ஸுமே க்ரியேட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஃப்ரேம்ஸ்குள்ளே இருக்கிறது ஃப்ரேம்ஸ்குள்ளே வந்து ரெப்ரசென்ட் ஆகும். அதுவே ஃப்ரேம்ஸ் வெளியே இருக்கிறது ஃப்ரேம்ஸ்குள்ளே ரெப்ரசென்ட் ஆகாது. ஸோ இன்சைட் த ஃப்ரேம்ஸ் நீங்கள் எத்தனை லேயர்ஸ்னாலும் க்ரியேட் பண்ணி உங்கள் டிசைன்ஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த செக்ஷனில் நம்ம 3 விஷயத்தை பற்றி நல்லா ப்ரீஃபாக பார்த்தோம். லைக் ஃப்ரேம்ஸ் பற்றி பார்த்தோம், பேஜஸ் பற்றி பார்த்தோம், லேயர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் இதை பற்றி நல்லா நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். அண்ட் இந்த 3 விஷயமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதை வச்சு தான் ஒரு ஃபிக்மாவோட டிசைன்ஸை அடிப்படையாக நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷனில் கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தை வச்சு நம்ம டிசைன் பில்ட் பண்ணுவோம். ஸோ வி see you on next section. Thank you.